विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् शुद्ध विद्याङ्कुराकार द्विजपङ्क्तिद्वयोज्ज्वला कर्पूरवीटिकामोद समाकर्षिजन्तरा निजसल्लापमाधुर्य गिरिभर्तितकक्षभिः அம்பாளுடைய ஸ்வரூபம் சிதத்திற்குண்ட சம்பூதான்னு ஆரம்பிச்சு ஒவ்வொருடைய மனிதனுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான அக்னியிலிருந்து அம்பாள் உண்டாதா அப்படின்னு. அதனால கேசாதி பாதாந்த வர்ணனம் ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல தலைதான் தோன்றத்தினால தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வர்ணனம் ஆரம்பிச்சிருக்கு. லலாட்டம், கண்கள், நாசாதண்டம், உதடுகள் இவைகள்லாம் சொல்லியாச்சு. பிறகு பற்களை சொல்ல ஆரம்பிச்சார். பற்கள்ல சுத்த வித்யாங்குராகார த்விஜபங்கேத்வயோஜ்வலா அப்படின்னு சுத்த வித்யா அப்படின்னு ஒரு வித்ய 3 அக்ஷரங்களோட கூடினதான ஒரு மந்திரம். அதை சொல்லி அதுதான் அங்குரமாக இருக்க. அங்கிருந்து மற்ற எல்லாம் பஞ்சதசி ஷோடசி முதலிய வர்ணங்கள்லாம் மந்திரங்கள்லாம் மேல அதுல இருந்து வளர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க. ஷோடசி மந்திரத்துக்கே சுத்த வித்யான்னு பேருன்னு இன்னொருத்தன் சொன்னார். த்விஜ பங்கி அப்படிங்கிறதுக்கு த்விஜம்னா பர்வர்த்திய வரிசைன்னு சொன்னோம். இல்ல த்விஜான்னா பிராமணான்னு சொன்னோம். ஏன்னா சுத்தமான வித்யை, வேத வித்யை, ஆகம வித்யா, இந்த வித்யெல்லாம் பிராமணத்துல இருக்க. அவ அதை கட்டி காப்பாத்து இருக்க. அதான் சுத்த வித்யா ஆகார. சுத்த வித்யா எனக்கூடியதான ஆகாரத்தோட அங்குராகாரமா இருக்கிற த்விஜபங்கி பிராமணாளுடைய வரிசையோட எப்பொழுதும் அம்பாள் உச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்னோம். இந்த ரெண்டும் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்றார். சாஸ்திரங்கள்ல சுத்த வித்யாக பாலாக துவாதசார்த்தா மதங்கினி அப்படின்னு ஆரம்பிச்சு 32 விதமான தீட்சைகளை சொல்லியிருக்க. அந்த தீட்சா ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு. தீட்சாங்கிற பதத்துக்கே அர்த்தம் போன வாரம் பார்த்தோம். தீட்சிதோ பிராமணோ யாதி பிரம்மலோகம் அநாமியம் திவ்யம் ஞானம் எதோ தத்யா குடியாச்ச பாபசம்சயம். திவ்ய ஞானத்தை கொடுக்கிறது மனுஷனுடைய பல பிறவிகள்ல இருக்கக்கூடியதான பாவங்களை போக்குகிறது அப்படின்னு. இந்த பாவங்கள் போன பிறகு அவ அந்த தீட்சா பிரபாவத்தினால பிரம்மலோகத்துக்கு போறார். பிரம்மலோகத்துக்கு போறாங்கிறது உபனிஷத்துகள்ல சொல்லியிருக்கு. உபனிஷத்துகள்ல அப்படின்னு சொல்லி அக்னே ரத்தே அர்த்தே அப்படின்னு ஆரம்பிச்சு அர்ச்சிராஜ் மார்க்கம் வழியா அவ பிரம்மலோகம் போறான்னு சொல்லி. இந்த பிரம்மலோகத்துக்கு போன பிறகு மறுபடியும் திரும்பி வருவாளா அப்படின்னு ஒரு சந்தேகம். சில உபாசனைகள் பண்றவா திரும்பி வரா. பஞ்சாக்கர வித்யா உபாசனம் பண்றவா அவ பிரம்மலோகத்துக்கு செல்கிறா. அப்பிரம்மோபாசனமா இருந்த போதிலும் பிரம்மலோகத்துக்கு போறா. வாசனிக்கமாக இருக்கிறதுனால சுத்திலேயே சொல்லியிருப்பதுனால அவ இந்த கல்பம் வரைக்கும் அங்கே இருந்த மறுபடியும் திரும்பி வந்துடுறான்னு சொல்லியிருக்க. இது பஞ்சாக்கர வித்யை. ஓங்கார உபாசனத்துக்கும் தாரோபாசனங்களுக்கும் பிரம்மோபாசனத்துக்கும் பிரம்மலோகத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடியதான பிரம்மாவனாலையும் அவளுடைய சிஷ்யனாலையும் பாடம் சொல்லப்பட்டு வேதாந்த ஞானம் வந்து அவ மறுபடியும் அப்படியே பிரம்மலோகத்துக்கு
அடைகிறா, அவ திரும்பி வரவில்லை அப்படின்னு தீர்மானம். ஆகையால் இந்த தீட்சா பிரபாவத்தினால பிரம்மலோகமனாமயம் பிரம்மலோகத்துல போறா. அங்கே போய் வேதாந்தங்களை வாசிச்சு அப்படியே முக்தி பெறுகிறார்களே தவிர அவ திரும்பி வரவில்லை. ஆகையால் இந்த ஸ்ரீவித்யக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னோம். இதுவரைக்கும் சொன்ன பிறகு அந்த தீட்சைங்கிறது ரொம்ப வசதிங்கிற தத்துவத்தை சொல்லி 32 விதமான தீட்சைகளை நமக்கு சொன்னோம். இந்த 32 விதமான தீட்சைகளை சொல்ல பிறகு அதுல முக்கியமான தீட்சைகள் 3 தீட்சைகள். சாஸ்திரி தீட்சா, சாம்பவி தீட்சா, மாந்திரி தீட்சா அப்படின்னு. சாஸ்திரி தீட்சான சக்தி பிரவேசன ரூபா தீட்சா. சிஷியனுடைய மூலாதாரத்துல போடுகிறதான குண்டலினி சக்தியை அவ குரு தன்னுடைய சக்தியினால உபோதனம் பண்ணி ஒவ்வொரு சக்கரமாக அது வளர்ந்து மேல வரும்படி பண்ணக்கூடியதான தீட்சக்தி சாஸ்திரி தீட்சார். பிறகு இதயத்துக்குள்ள பிரவேசித்து அங்கே இருக்கக்கூடியதான எல்லா விதமான மலங்களை, ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம் என்று 3 விதமான மலங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அந்த மலங்கள் இருப்பதனால்தான் அவருக்கு பசுன்னு பேர். அந்த பசுபாவத்தை நீக்கிறவர் பசுபதி. அப்படிப்பட்டதான அந்த பசுபாவத்தை நீக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இந்த தீட்சை. அதுக்கு சாம்பவி தீட்சான்னு. அதற்கு பிறகு 108 திரவியங்களை போட்டு அந்த ஜலத்தை கொதிக்க வச்சு வருணனை ஆவாகனம் பண்ணி அம்பாளுடைய அமிர்தேஸ்வரி மந்திரத்தை சொல்லி அந்த ஆவரணாதிகள்லாம் பண்ணி பஞ்சதேவதாராதன பூர்வகமான விரத ஹோமங்கள்லாம் பண்ணி அப்படி மந்திரபூதமான அந்த தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதோட அவளுடைய வலது காதுல மந்திரத்தை சொல்றது. இது மாந்திரி தீட்சான்னு. இப்படி 3 தீட்சைகள் 32 தீட்சைகள்ல பிரதானமானவைகள். இந்த தீட்சைகள் 3 பண்ணினவரை வழக்கு பூர்ண தீட்சிதான்னு சொன்னார். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இந்த மந்திரத்தினால சொல்லப்படுவது. சுத்த வித்யாங்குராகார வித பங்கை துவயோஜ்வலா அப்படின்னு. திவிதீஷாசினா சித்வா நப்ரலோகே சுசாவுனா அப்படின்னு இதே தத்துவத்தை ஸ்வச்சந்த தந்திரம்ங்கிற தந்திரம் சொல்றதுங்கிற பரியத்தான் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷ விகந்தரா அப்படின்னு அடுத்த நாம. இதுல கற்பூர வீட்டிகா ஆமோத சமாகர்ஷி திகந்தரான்னு ஒரு பாடம், சமாகர்ஷ திகந்தரான்னு ஒரு பாடம். வித்தியாசம் ஒன்றும் இல்லை, அர்த்தத்துல ஒரே மாதிரி தான். கற்பூர வேட்டிகா அப்படின்னு சொன்ன. கற்பூர வேட்டிகானா தாம்பூலம்னு அர்த்தம். நீங்க வீடாங்கிற இடம் அதேதான். இந்த கற்பூர வேட்டிகா ஆமோத, ஆமோதம்னா பரிமளம், வாசனை, நறுமணம். இப்படி கற்பூர வேட்டிகா ஆமோத அந்த நறுமணத்தினால சமாகர்ஷி திகந்தரா எல்லா பக்கத்திலையும் இருக்கக்கூடியதான திக் தேவதைகளை, அங்க இருக்கக்கூடியதான சகல பிராணிகளையும் தன்னிடத்தில் இழுத்து கொண்டிருப்பவள் அப்படின்னு அர்த்தம். கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷி திகந்தரா. இப்ப இதுல என்ன விசேஷம் இருக்குன்னு பாருங்க. அம்பாள் முகத்துல தாம்பூலம் இருக்கு. முகேதே தாம்பூலம் நயனயுகலே கலாட்டே காஷ்மீரம் அப்படின்னு விசேஷமாக அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ற ஆச்சாரியார். அப்படி அம்பாளுடைய முகத்துல தாம்பூலம் இருக்கிறதா சொல்றோம். இந்த தாம்பூலத்தினுடைய பரிமாணம் எங்க இருக்கு, எது வரைக்கும் வீச்சு இருக்கு அப்படின்னா எல்லா திக்குலையும் பரவி இருக்கு. திக்குகள் 10. முதல்ல ஒரு நாள் 4, அதுக்கப்புறம் 8, 10. 4 திக்குகள் பிரசித்தமாக உங்களுக்கு தெரிஞ்சது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அதுக்கப்புறம் தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இதனால அவாந்தர திக்குகள் ஈசான்யம், நைருதி, வாயவியம், ஆக்கிரேயம் அப்படின்னு
இது எல்லாமே மேல வர்றதுக்கு கீழே வர்றதுக்கு விவகாரம் என்ன 10 திக்குகளையும் சொல்லியிருக்கார். இந்த 10 திக்குகளும் பரிபூர்ணமா இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் தேவதைகள் இருக்கா. முதல்ல திக்தேவதைகள் இருக்கா. கிழக்குக்கு இந்திரன் அதிஷ்டான தேவதை, தெற்குல யமதர்மராஜா அதிஷ்டான தேவதை, அதே போலயே வடக்குல வருண பகவான் இருக்கார். குபேரன் இன்னொரு பக்கத்துல இருந்திருக்கார் உத்தர திக்குல. இந்த அவாந்தரமான திக்குல ஆக்னேயத்துல அக்னி இருக்கார், வாயுவேந்திர வாயு இருக்கார், நைருத்தியஸ்தானத்துல நிருதி இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த மேல ஈசானம் அப்படின்னு இப்படி இவாள்லாம் திக் தேவதைகள். அதோட மட்டுமல்ல திக்பாலாள்னு பேரு. இந்த திக்பாலாளுடைய சேர்ந்த தேவதைகள் கோடி கோடி தேவதைகள் இருக்கா. அவ எல்லோருமே அம்பாளுடைய முகத்துல இருக்கக்கூடியதான அந்த வாசனை எடுக்கப்பட்டல, அந்த வாசனையை இழுக்கப்பட்டு வாசனையால் இழுக்கப்பட்டு அதை பெறணும்னு பார்க்கிறாளா. அதை பெறணும்னு பார்க்கறதுனால சமாகர்ஷி திகந்தரா, அதனால இழுக்கப்பட்டு எல்லோருக்கும் அந்த பதார்த்தங்கள் வேண்டும். ஏன்னா அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல வந்திருக்கக்கூடியதான அந்த இதற்கு பத்தில அந்த தாம்பூல ரசம், அந்த தாம்பூல ரசம் கரைக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன பண்ற, முதல்ல மனமாவது கரைக்கட்டும், வாசனையாவது நாம பெறுவோம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல முன்னு வரலாம். ஆனா இது என்ன, லைனா வந்தா முன்னால இருக்கிறவளுக்கு தான் கிடைக்கும், பின்னால இருக்கிறவளுக்கு கிடைக்காம போயிடும். இந்த வாசனை தானே, கொஞ்ச நேரம் ஆனா போயிடுமோன்னு ஒரு பயம். ஆகையால் என்ன பண்ற, எல்லோரும் அதை பருகணுங்கிறதுக்காக முதலாக அகமஹமிக்கையா, நான் தான் முதல்ல வரணும், நான் தான் முதல்ல வரணும்னு அம்பாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வரக்கூடியதால தாம்பூலத்துடைய பரிமளத்தை தான் அடையணும் என்பதற்காக முட்டி முன்னால வரா அப்படிங்கிறது அர்த்தம். கற்பூர வீட்டிகா மோத சமாகரத்தை நிகழ்ந்தரா அப்படிங்கிறது. இதுல இந்த கற்பூர வீட்டிகான்னா என்னது, இது ஒரு 10-11 பதார்த்தங்களை போட்டா அது கற்பூர வீட்டிகையாகும். அது என்னது அப்படின்னு சொன்னா, ஏல லவங்க கற்பூர கஸ்தூரே கேசராஜு ஜாதி பரதலை பூங்கை வீராங்குரியூஷண தவக்நாகரை ஓ சொன்னா அதிரசாரை ஜாதித்தா கற்பூர வீட்டிகா. அம்பாளுக்கு ஒரு தாம்பூலத்தை நீங்க பண்ணணும்னா அதுல என்னென்ன சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது, முதல்ல பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கஸ்தூரி, ஜாதிக்காய், ஜாபத்திரி, இந்த ஜாதி பத்திரி சொல்லணும், ஜாபத்திரி, பாக்கு, வால்மிளகு, சுக்கு, சுண்ணாம்பு, கசக்காம்பு, அதான் கதிரசாரைன்னு சொல்றோம். இப்படிப்பட்டதான 11 பதார்த்தங்களையும் சேர்க்கணுமா. இந்த 11 பதார்த்தங்கள் எதற்காக சேர்க்கிறேன், முதல்ல பச்சை கற்பூரம் வாசனைக்காக, இன்னொன்னு ஏலக்காய். ஏலக்காய் என்ன பண்றது, அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துர்வாசனைகள் எல்லாம் நீக்கிறது. பற்களை பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுக்காக கிராம்பு. நம்ம ஆயுர்வேதத்துல இத்தனை பதார்த்தங்களும் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு அதை உட்கொள்றது உங்களுடைய சரீரம் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. சிலது ஜீரணத்துக்கு உபயோகப்படக்கூடியதான பதார்த்தம், சிலது வாக்கில் இருக்கக்கூடியதான துர்வாசனை போடுறதுக்காக இருக்கக்கூடியதான பதார்த்தம், சிலது அங்க இருக்கக்கூடியதான பற்கள் சௌக்கியமா இருக்கணுங்கிறது. கஸ்தூரி, நீங்க என்னமோ பதார்த்தங்களை எல்லாம் உட்கொள்றேன், எது ரொம்ப சீதகரமான பதார்த்தங்கள், இந்த தோசைக்காய் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் சாப்பிடுறேன், டீவிக்காய் இதெல்லாம் சாப்பிடுறேன். அது சரீரத்துக்கு ரொம்ப அது ஜலத்தினுடைய பாகத்தை ஜாஸ்தி பண்ணி சைத்தியத்தை உண்டு பண்ணும். அதை போகணுங்கிறதுக்காக கஸ்தூரி சேர்த்துக்கிறது கொஞ்சம். அதே போல ஜாதிக்காய் ஜீரணத்துக்கு, ஜாபத்திரி நல்ல வாசனை உண்டாகிறதுக்கு, பார்க்க தெரியும். இந்த பார்க்காத பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தரையுத்தம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகுத்தியதாம்னு சொல்லியிருக்கிறோம்.
இந்த வெற்றில இருக்கிறதால வெற்றிலையோட சேர்த்து பார்த்து சுண்ணாம்பு கொடுத்ததுன்னா அது சரீரத்துல ஜீரண வியவஸ்தைய சரி பண்றது. நம்ம ஆகாரத்தை உட்கொண்டதுமே நிறைய பதார்த்தங்கள் நமக்கு ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியதான திரவங்களை தயார் பண்றது இந்த சரீரத்துக்குள்ள. அந்த திரவங்கள் சிலது அதிகமாக பண்றது, சிலது குறைச்சலா பண்ணிவிடும். அதனால சரியா ஜீரணமாகாது. அதெல்லாம் சரியா ஜீரணமாக்குறது உபயோகப்படக்கூடியதான பதார்த்தங்கள் இந்த 3. அதனால்தான் இந்த 3ஐயும் சேர்த்து வெறும் பார்த்து மட்டும் போட்டப்படாதுன்னு சொல்வா. சோகை வரும்னு சொல்வா. வெறும் பார்த்து மட்டும் போட்டுக்கப்படாது, வெற்றிலையோட சேர்த்து பார்த்து போட்டுக்கணும். அதோட கொஞ்சமாக சுண்ணாம்பு போட்டுக்கணும். இப்ப டெய்லி போட்டுட்டே வந்தேன்னா கால்சியம் டேப்லெட் சாப்பிட வேண்டியதான் நிர்பந்தம் வராது. இப்பெல்லாம் நிறைய பேர் பாருங்க உடம்புல கால்சியம் குறைஞ்சிருந்தது, கால்சியம் டேப்லெட் சாப்பிடுறாங்க. அது உடம்புல கால்சியத்தை உண்டு பண்றது. கடைசியில என்ன பண்ணோங்க, அது மறுபடியும் அது சரீரத்துல கல்லை உண்டு பண்ணும். ஸ்டோன் செஞ்ச பிளாடர் அப்படின்னு ஆரம்பிச்சிடும். ஏன் கால்சியம் அதிகமா சாப்பிட்டா இவனுக்கு எவ்வளவு வேணும்னு தெரியாது. ஆகையால் பழைய நாள் என்ன சொல்லிவிட்டா சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சோம்னா இந்த சுண்ணாம்பு ராவா அப்படியே நம்ம சாப்பிட்டோமே ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்கு. இந்த வால்மழை சுக்கு இவைகள்லாம் இருக்கிறத இது சரீரத்துக்குள்ள மற்றதான பதார்த்தங்களை சரி பண்றதுக்காக அப்படி சுண்ணாம்பு, கத்தரிக்காம்பு, கட்டக்காம்பு என போகிறதான 11 பதார்த்தங்கள் அதையெல்லாம் சேர்த்து வச்சாதான். ஆகையால் இந்த பதார்த்தங்கள் ஏனோ தானோ வாசனைக்காக சொல்லப்படல. உங்க சரீரத்துல சௌக்கியம் வருது. சரீரமாத்தியம் கலு தர்மநாதனம். முதல்ல நீங்க சௌக்கியமா இருக்கணும். சரீரம் சௌக்கியமா இருந்தா தானே அம்பாளை பூஜை பண்ண முடியும். அதற்காக இவையெல்லாம் வேண்டி இருக்கு. அம்பாளுக்கு நிவேதனம் பண்றோம். ஏலாவங்க கூட கஸ்தூரி ஏலன்னா ஏலக்காய், லவங்கம்னா காம்பு, கற்பூரம், பச்சை கற்பூரம், கஸ்தூரி, கேசனாதிபதி, கோரோச்சனங்கள், ஜாதி பத்திரம், அதான் ஜாதிக்காயவே, பரதலகி, ஜாபத்தினி, அதுக்கப்புறம் பூகைகி, பாக்கு, லாங்கோலி, வாழ்மலரு, கேசர நாகபூஷணை, நாகரைகி, சூர்ணை, கதிரத்தாரை, சூர்ணம்னு சுண்ணாம்பு, கதிரத்தாரை, கத்தக்காம்பு இவைகளோட யுக்தா கற்பூர வேட்டிகா. இந்த கற்பூர வேட்டிகை இப்படி பண்ணணும். சரியா கொஞ்சம் இந்த கற்பூர வேட்டிகை பண்றதுக்குள்ள நமக்கு எங்க போறது கேட்கப்படாது. என்ன அம்பாளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது எல்லாம் கிராமத்துல கிடைச்சிருந்ததான பதார்த்தங்கள். நாம இப்பதான் எதுன்னு தெரியாது, அப்படி ஆயிட்டோம். ஆனா கிராமாந்திரத்துல இவைகள் எல்லாம் தெரிஞ்சது, அவ உபயோகப்படுத்திக் கொண்டிருந்ததான பதார்த்தங்கள் தான். இது லட்சண லட்சிதஸ்ய தாம்பூலஸ்ய, இப்படி இருக்கக்கூடியதான இந்த தாம்பூலத்தினுடைய ஆமோதம், பரிமளம், சமாகர்ஷந்தி, ஸ்வஸ்வ ஆதிமுக்கியன பிரசாரயந்தி, இவையெல்லாம் தனக்கு ஆதிமுக்கியமாக தன்னிடத்துல இழுத்துக்கிறது. யா திசா, திசைகளை முழுக்க பிராத்தியாத்யா தச தேவதா, பிராச்சீனுக்கு, பிரதிக்கு, தட்சிணனுக்கு அப்படிங்கிற எல்லா திசையிலையும் இருக்கக்கூடியதான தேவதைகளை அம்பாள் இருக்கிறாங்க. தச தேவதா தாயேவ அந்தம் பரிதாரம் எத்தியார்த்தா அப்படின்னு 10 திக்குகளையும் இருக்கக்கூடியதான தேவதைகளை அட்ராக்ட் பண்ணியிருக்கார். சாதிகி தேவதாதிகி, அந்த தேவதைகளால அம்பாமுக கமல விகலத்தாம்போல கமலனா பேட்சணி அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடியதான அங்கிருந்து வெளியில வரக்கூடியதான தாம்பூல கமலம் அது வேணும்னு பாக்குறாராம். அம்பாளுடைய முகத்துல இருக்கிற தாம்பூல கமலங்களை யார் உட்கொள்கிறாளோ அவளுக்கு அமிதமான கவிதா சக்தி வருது, அத்தியதமான ஞானம் வருதுன்னு தந்திரங்களை சொல்லி இருக்கிறதுனால எனக்கு வேணும் நாமாமிகையா வராது. ததலாபா, எங்கேயோ இருக்கிறவாள் முகத்துல இருக்கிற தாம்பூல எங்கிருந்து கிடைக்கும். அதனால ததலாபா பிரதம நிஸ்ருத பரிமளையேவ அகம் பூர்விகையா, அந்த தாம்பூல கிடைக்கிறதோ இல்லையோ முதல்ல என்னன்னா வாசனையாவது கிடைக்கட்டுமே அப்படின்னு யௌகபத்யேனா ஒரே தரம் சமாக்கிருஷ்ய சர்வாபி கிடைக்கிறது. எல்லாரும் அது வேணும்னு அத்தனை தேவதைகளும் அதை பருக பார்க்கிறாளா. தன்னிப்தையை விகிதா ஆவருத்திய, அதை அடையணும் எனக்கூடியதான அந்த எண்ணத்தினால் ஆவருத்திய பரிசோ அதிருஷ்ய வேஷேல ஸ்தித
விட்டா. எல்லா பக்கத்திலையும் அம்பாளை சுற்றிலையும் அம்பாள் நின்று இருக்கலாம். அதிருஷ்ய வேகா யாருக்கும் தெரியல. அம்பாள் இருக்கிற இடத்துல சகல தேவதைகளும் சுற்று இருக்கு. இதுக்கு அந்த தாம்பூலத்தினுடைய மனத்தையாவது அடையும். சீதா இது தாத்பரிய கத்தியா உத்பிரேட்சடா. தாத்பரிய கத்தியா உத்பிரேட்சத்தோட பலனாகிய வஸ்துதா. இது வஸ்துனா அலங்கார தனி. இப்படி ஒரு அலங்காரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதவா எஸ்யா வீட்டிகாமோதேனா, எந்த தாம்பூல வீட்டிகையினுடைய ஆமோதம் வாசனையினால பரிமளாதிசயேனா, அதனுடைய உயர்ந்ததான வாசனையினால சமாகரேணி சுரபிலானி திகந்தராணி, திக்குகள்லாம் சந்தோஷமா நல்ல வாசனையோட இருக்கான். ஒரு இடத்துல ஒரு பொருள் வச்சா அந்த வாசனை எப்படி முழுக்க பரவுறதோ அதே போல அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடியதான வாசனையானது திக்குகளை எல்லாம் வாசிக்கும்படி பண்றது அப்படின்னு இருக்கு. இந்த ஆமோதம்னு ஒரு பதம் இருக்கு பார்த்தா, இதுக்கு என்ன பரிமளம்னு பேரு. ஆமோதத்தோதி நிரஹாரி பாச்சலிங்கத்வமாகுணாத் சமாகரசீது நிரஹாரி சுரஜித்ராண தர்ப்பணை அப்படின்னு விசேஷமாக இங்க சொல்லப்படுறது. இப்படி கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷ திகந்தரை இருக்கு. இதத்தான் ஒரு காலத்துல என்னாச்சு, திருச்செந்தூர்னு ஒரு கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல சுப்பிரமணிய சுவாமி அவர் சூரபத்மன் எனக்கூடியதான ஒரு அரக்கனை சொல்றதுக்காக யுத்தத்துக்கு போனார். அந்த சூரபத்மன் அவனுடைய சிஷ்யன் தாரகன் இவெல்லாம் எவ்வளவு பலசாலிகள்னா, அவளுடைய வீரியம் இது போல 1000 பூமண்டலங்களை அவ கையில இருக்கான். நாம் ஒரு பூமியில தான் இருந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதியில தான் இருந்துட்டு இருக்கோம். அங்கேயே மனுஷியாளுக்கு பயமா இருக்கு. என்ன காரணா, பூகம்பம் வந்துடுமோ, சுனாமி வந்துடுமோ, கிளாஸுக்கு போலாமோ வேண்டாமா, இந்த ஒரு தகவலையே ஒரு 4 மணி நேரம் விட்டு சரி போனா போறதுன்னு விட்டோம். ஜென்மாந்தனுடைய பாக்கியத்தினால வந்தோம். இது சாதாரணமாக ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சா அதுல எத்தனை பிரதிபந்தங்கள் வருது. ஆனா இது போல பூமண்டலம் போல பல பூமண்டங்கள் தான். அந்த சூரபத்மன்கிறவன் 1000 அண்டங்களுக்கு அதிபதியா இருந்தாரா. ஒரு அண்டம்னா என்ன, 14 லோகங்கள். பூஹு புவா சுவஹா மகா ஜனஹா தபா சத்யம் அப்படின்னு 7 லோகங்கள். அதல வித்தல சுத்தல ரசாதல தலாதல மகாதல பாத்தாளம்னு 7 லோகங்கள் கீழே. இப்படி 14 லோகங்கள் ஒரு அண்டம். இது போல 1000 அண்டங்கள் அவன் ஜெயிச்சு வச்சிருக்கான். சூரநாமா அவன் சூரபத்மன் பேரு. அவனை சொல்றதுக்காக பகவான் தேவதைகள்ல மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்கிற. மகாவிஷ்ணு சொன்னார் பரமேஸ்வரன் தான் போய் அடையணும்னு சொல்லிவிட்டார். பரமேஸ்வரன் போயிட்டு அவர் பாட்டுக்கு இப்பதான் தபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். தபத்தை முடிச்சு அதனால பார்வதி அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி பிறந்து அதுக்கப்புறம் அவனோட பரமேஸ்வரன் விஸ்வாசம் அவசரப்பட்டு முழுக்க கொஞ்ச நாள் ஆச்சு. தாங்க முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரார்த்திக்கிற. சுப்பிரமணிய சுவாமியுடைய ஜனனம் ஆச்சு. சுப்பிரமணிய சுவாமி பிறக்கமே தேவசேனா பதி, தேவசேனைக்கு அதிபதினு அர்த்தம். தேவசேனான்னு சொன்னோம்மா அந்த தேவசேனுடைய ஆத்துக்காரின்னு ஆத்துக்காரன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு அர்த்தம் வச்சுருப்போம். அந்த மாதிரி தேவசேனான்னு கல்யாணம் பேர் இருக்கிறதுனால அவருடைய ஆத்துக்காரர் தேவசேனாபதினு வச்சுட்டோம். நியாயமா தேவதைகளுடைய சேனாபதி அவர். அந்த சேனாபதியா ஆனந்தரால் அவர் சரி யுத்தத்துக்கு வந்தார். எங்க யுத்தம் பண்றதுன்னு திருச்செந்தூர் கஷேத்திரத்துல சமுத்திர கரையில அவர் உட்கார்ந்து அங்கிருந்து யுத்தம் பண்ண தொடங்கினார். இவர் யுத்தம் பண்ணினா அங்க யுத்தம் பண்ணக்கூடியதான் அந்த சூரபத்மன் என்ன பண்றான்னு தெரியுமா, ஒரு அண்டத்துல இருந்துட்டு ஒரு அம்பை போடுறான். அந்த அம்பை திருப்பி அதுக்கு பிரத்யஸ்திரம் போடுற சந்தர்ப்பத்துல அந்த அண்டத்துல இல்ல, இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். இந்த பூலோகத்துல இருந்து போட வேண்டியது அம்ப இந்த பூலோகத்துல நம்ம போட்டோம்னா அந்த பூலோகத்தை காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் மாயா சக்தியோட. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நாளா சுப்பிரமணிய சுவாமி பிறகு அம்பாளத்துல கேட்கிற, அம்மா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது, நாங்க ஒண்ணும் தெரியலையே,
இந்த சூரபத்மனை கொல்வது சிரமமா இருக்கு, தேவசேனாபதினு நான் இருக்கேனே தவிர அது ஒரு காரியமும் நடக்கலையேன்னு கேட்கிறேன். அம்பாள் சொன்னா கவலைப்படாது. எப்ப நீ என்ன சரணாகத தீராத்த பரித்ராண பராயணே என்னிடத்த வந்தையோ உன் மனசுல என்னுடைய எண்ணம் வந்துருத்த, அப்ப நீ எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை கொடுத்தா. ஒரு ஈட்டி மாதிரி ஒரு ஆயுதம், அதுக்கு சக்தின்னு பேரு, தமிழ்ல வேல்னு சொல்றேன். அந்த வேலை கையில கொடுத்து நீங்க போய் சண்டை போடுங்க அப்படின்னு பையனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா. திருச்செந்தூர் சேர்த்துறது மறுபடியும் போற. இந்த ஆயுதம் போட்டதுமே அவ என்ன பண்ணார், மறுபடியும் இந்த ஆயுதங்களை போட்டதுமே இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் வேற ஆயுதத்தை திரும்பி போட்டார். இது போட்டதுமே இது என்ன பண்ணிட்டுன்னு சூரபத்மன் ஒன்றும் பண்ணல, சூரபத்மனிடத்துல இருக்கக்கூடியதான மாயாங்கிற சக்தியை கொண்டு. இப்ப மாயா சக்தியை கொண்டதுமே அடுத்த கடம் என்ன ஆச்சுல, சூரபத்மன் இருக்கிற இடம் வெளிச்சமா தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போறதுமே இங்க இருந்து அம்ப விட்டா சூரபத்மனை ஜெயிச்சுட்டார். பிரம்மாஸ்திராஜாஸ்திரங்களை விட்டா ஜெயிக்கிறார். ஜெயிச்ச பிறகு இப்ப என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப முடியாதுன்னு ரொம்ப நாள் சிரமப்பட்டது அம்பாடத்தை கையில இருக்க கொடுத்ததான அந்த சக்திங்கிற ஒரு ஆயுதத்தை வேலாயுதத்தினால ஜெயித்து சந்தோஷப்பட்டு தேவதேவைகள்லாம் ஜெயஜெயத்வானங்கள்லாம் பண்ணி திரும்பி வர. திரும்பி வரப்ப முதல்ல பரமேஸ்வரர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி இது சொல்லணும்னு நினைக்கிறேன். பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் ஆயிடுச்சு. நைவேத்தியமானவர்கள் அவர் கொஞ்சம் விஸ்ராந்தி எடுப்பாரோ அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம், அம்மா சொல்லிப்பா அப்படின்னு அம்மா கிட்ட போகணும்னு வர. இவளுக்கு பசிக்கிறது. பசிக்கிற காலத்துல என்ன பண்ணினா அந்த பரமேஸ்வரர் நைவேத்தியம் சாப்பிடலாமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா பரமேஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணியது எல்லாமே சண்டீஸ்வரனுக்கு சேர்ந்தது, வேற யாரும் உட்கொள்ளப்படாது. பரமேஸ்வரன் நைவேத்தியம் பண்ணியாச்சுன்னா அந்த மிச்சம் நைவேத்தியம் யாருக்கு, சண்டீஸ்வரனுக்கு தான். ஆகையால் எல்லா நிர்மால்யமும் ஒரு புஷ்பமோ ஒரு வில்வமோ ஒரு நிவேதனமோ ஏதும் நம்ம எழுதப்படாது. பரமேஸ்வரன் கோயிலுக்கு போனோம்னா அவர் விபூதி கொடுத்தாலும் நெத்தில ஏற்றுக்கிற மீதி விபூதி அங்கே போட்டு வந்துடணும். ஏன்டா சிவனுடைய தேசம் ரொம்ப தப்பு சார். அதனால என்ன பண்ணுவான்னா சிட்டாளா இருக்கிறவா பரமேஸ்வரத்துல கொடுத்ததான பதார்த்தங்களை அம்பாடத்துல கொடுத்துட்டு நிவேதனம் பண்ணிட்டு திருப்பி அம்பாட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துப்பா. அது போல இவ என்ன பண்ணினா நம்ம இப்ப சண்டீஸ்வரன் நம்ம போய் சாப்பிட்டோம் கேட்டா அப்பா என்ன பண்ணுவார், ஏண்டா குழந்தைகளை சாப்பிடலையா அப்படின்னு அதை கொடுத்துருவா. அதை கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சண்டீஸ்வரனுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆகையால் என்ன பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சு நேரம் இங்க போக வேண்டாம், அப்பா எடுத்து சொல்லவே வேண்டாம், அம்மா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு நேரம் அம்பாள்கிட்ட வரலாம். அம்பாள்கிட்ட வந்ததுமே அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருந்து இருக்கக்கூடியதான் அந்த வாசனை இருக்க பட்சல தாம்பூல வாசனைகள் அது என்ன பண்ணிட்டு அது நல்லா மென்னு இருக்கிறப்ப ஒன்று ரெண்டு துளி வெளியில வந்துடும், அதை சாப்பிடலாம். விலியந்தே மாதா தவவதன தாம்பூல கவல ரணே ஜித்வா தைத்யான் ரணே ஜித்வா தைத்யான் ரணே யுத்தத்தில் தைத்யான் அரக்கர்கள் தாரகாசம் போடுறதான அரக்கர்களை கொண்டு அவர்களுக்கு திரத்திரை கவச்சி கவச்சத்தை மட்டும் போட்டுட்டு இருக்கா. தலபாக அதெல்லாம் இதெல்லாம் கைட்டு வச்சுட்டாலாம். ஏன்னா இந்த முடிஞ்சு போயிடுது. நிவர்த்தை திரும்பி வர திரிபுரார நிர்மல்ய விமுகை சண்டிகேஸ்வரனுடைய சேர்ந்ததான திரிபுரஹரனுடைய நிர்மால்யம். திரிபுரஹரன் பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய நிர்மால்யம், பரமேஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணியதான மிச்சம் அதை நாங்க சாப்பிட்டோமையானால் அவருக்கு இல்லாம போயிடுமோ என்று விசாகேந்திரோபேந்திரை விசாகா இந்திரன் விசாகா நட்சத்திரத்துக்கு சேர்ந்தவர் சுப்பிரமணியர். அவருடைய நட்சத்திரம் விசாகா. விசாகேந்திரோபேந்திரை சசி விசத கற்பூர சகலா சசி விசத பௌர்ணமி சந்திரன் போன்றதான கலர்ல இருக்கக்கூடியதான சுத்தமான அந்த கற்பூர சகலா விலியந்தே மாதா தவவதன தாம்பூல கவலா அப்படின்னு தன்னுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய இந்த தாம்பூல கவலங்கள் இதோட சேர்றது. அதை உட்கொண்டு அதனால சந்தோஷத்தை அடைஞ்சா அப்படின்னு விசேஷமா இங்க சொல்லப்படுறது. அப்படிப்பட்டதான கற்பூர வீட்டிகா மோதசமா கரட்டு ஜெகந்தரா அப்படிங்கிற நாம பார்த்தோம். அதுக்கு பிறகு
நிஜ சல்லாப மாதுரிய விநிர்பத்தித கச்சதி. நிஜ சல்லாப மாதுரிய அம்பாள் வார்த்தையை பேசுற. பேசும் பொழுது அந்த வார்த்தையில மாதுரியம் இருக்கு. மாதுரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மதுரமா இருக்கக்கூடியதான, இன்னும் கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம். மிருதுவ மார்தவம் வேற, மாதுரியம் வேற. மிருதுவா பேசுறது, கர்க்கசமா பேசுறது. சில பேர் பேசினாலே கற்கிறது கர்ணாக்கட்டோரமா இருக்கும். அப்படி இருக்கக்கூட நம்ம பேசும் பொழுது பல சாமாக்களை சொல்லிருக்கு. அதுல வினர்த்திங்கிற ஒரு சின்ன காமியங்கிற ஒரு ஸ்வரத்தை தவிர மற்ற ஸ்வரங்கள்லாம் நமக்கு வேணும்னு பிரார்த்திக்கணும்னு வினர்த்தி சாமா சொல்லும் பொழுது சொல்லணும்னு பிரார்த்திக்கிறது. அப்படி அந்த தொண்டையில ஒரு மார்க்கமும் இருக்கணும், மாதுரியம் இருக்கணும், இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு இருக்கணும். அது அம்பாளுக்கு சகஜமாக இருக்கிற குணம். அப்படிப்பட்டதான நிஜ சல்லாப மாதுரிய, அது பேசும் பொழுது அந்த மாதுரியம் இருக்கிற மறுபடியும் கேட்கணும் எனக்கூடியதான இனிமையான ஒரு பலன். அதனால கச்சதி கச்சதி கச்சதின்னு சொன்னா சரஸ்வதி மாதா கையில இருக்கக்கூடியதான வீணைக்கு கச்சதி. ஒவ்வொரு வீணைக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு சார். பெரியவா வச்சிருந்தா அதுக்கு பேர் உண்டு, நாமெல்லாம் வச்சிருந்தா சாதாரணம் அவ்வளவு. சங்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு. பூஜைக்கு பரமேஸ்வரனுடைய பூஜையில சங்கம் இருக்கு, சமாத்துல எல்லாத்துலயும் இருக்கு. அதோட அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான். சங்கத்துல சேர்த்த தீர்த்தத்தை விட்டா ரொம்ப விசேஷம் சங்கத்து ஜலம்னு சொல்றது. அது சங்கத்துல விட்டா எந்த ஜலமா இருந்தாலும் பவித்திரம்னு சொல்றது உண்டு. அந்த சங்கம்ங்கிறது ஒரு பிராணி அங்கம். சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பிராணி, அதனுடைய சரீரம். அது இருக்கிறதுக்காக வச்சிருந்ததான ஒரு இடம்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டதான அந்த சங்கத்துல தீர்த்தத்தை வச்சிருந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்றா. சங்கு தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணினா ரொம்ப விசேஷம். சங்கு தீர்த்தத்துல அபிஷேகாதிகள்லாம் மற்றது ஒரு சக்தின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படிப்பட்டதான ஒரு சங்கம் இருக்கு. அதனால என்ன பண்ணுவா, அதோட இடத்துல வச்சுட்டு அதை ஊதுவா. இந்த ஊதுறதுன்னு இருக்கு பார்த்தா, இந்த ஊதுறதுக்காக இருக்கக்கூடியதான சங்கங்களை ராஜாக்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. எல்லோரும் பீஷ்மர் ஊதினார், துரோணர் ஊதினார் இப்படின்னு சொல்றார். இந்த சங்கங்கள்லாம் அவ ஊதினா. ஆனா பாண்டவாண்டிய பக்கத்துல சங்கம் ஊதினா. பாஞ்சஜன்யம் கேசா தேவதத்தம் தனஞ்சய. பகவான் ஒரு சங்கத்தை ஊதினானா, அந்த சங்கத்துக்கு பேரு பாஞ்சஜன்யம். தேவதத்தம் தனஞ்சய. அர்ஜுனன் ஊதினானா ஒரு சங்கத்துக்கு. அந்த சங்கத்துக்கு என்ன பேரா, தேவதத்தன்னு பேரா. ஒரு மனுஷனுடைய பேர் இல்ல, தேவதத்தன் தேவதர்களால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. பவுண்டரம் தர்மம் அப்படின்னு பவுண்டரம்னு ஒரு பீமகர்மா ஒரு கோதரா. எந்த செயலை செய்ய சொன்னாலும் எல்லோருக்கும் தெரியும்படி பண்ணுவாங்க. இந்த ரகசியம்ங்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு திரௌபதி அம்மா ஒரு ஊசியை கொண்டான்னு சொன்னான். ஏதோ தைக்கணும் ஊசியை கொண்டான்னு சொன்னா. ஒரு ஊசி கொண்டு வர வேண்டியது தானே. இவர் என்ன பண்ணினா, தான் ஆத்துக்காரிக்கு சகாயம் பண்றேன்னு ஆரம்பிச்சு என்ன ஊசி இருந்தாச்சு. அங்க வர வழியில ஒரு பனைமரத்தை அப்படியே கீழே நறுக்கி போட்டு அதுக்குள்ள ஊசியை குத்தி அப்படியே கொண்டு வராங்க விவகாரங்கள். ரோட்ல டூ வீலர்ல ஏணி எடுத்துட்டு போறாங்க. அது மாதிரி விவகாரம் அப்படி கொண்டு வர்றாரு. என்னடா இவர் கொண்டு வர்றாருன்னு பார்த்தாங்க. தர்மபுரி என்ன கொண்டு வர்றேன், பரமரத்தையும் கொண்டு வர்றேன் அப்படின்னா, இல்ல திரௌபதி ஊசியை கேட்டா அதனால கொண்டு வரீங்க. ஏன்னா பீமகர்மா ஒரு போதரா, எந்த செயலை பண்ணினாலும் அதை வசதியாக பண்ணணும், 10 பேருக்கு தெரிகிறா போல பண்ணணும் எனக்குரியதான எண்ணம் உள்ளவர் பீமன். அவர் பவுண்டரம் தர்மோ அப்படின்னு பீமகர்மா ஒரு போதரா. அதே போல சுகோஷ மணிபுஷ்பகம், நகுல சகதேவா சுகோஷம்னு ஒரு சங்கம், மணிபுஷ்பகம்னு ஒரு சங்கம். இப்படிப்பட்டதான சங்கங்களையும் பூஜினார்னு பாரதத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன தெரிகிறது, பெரியவர்கள் எதை வச்சிருந்தா அதுக்கு தனி பேர். அதே போலயே சில வீணைகள் ரொம்ப பெரியவா வச்சிருக்கா. விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வர், கந்தர்வாளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவர். அவர் ஒரு சங்கத்தை வச்சிருக்கார். அதுக்கு புருகத்தின்னு பேரா. மீமாம்சா புஸ்தகத்துக்கு புருகத்தின்னு பேர் இருக்கிறக்கூடாது. புருகத்தி அதுக்கு இந்த பேர் தான் வச்சிருக்கா. ஏன்னா அந்த கந்தர்வ ராஜாவுடைய சங்கமானது எப்படி வாத்தியத்தை கொடுக்குமோ அதே போல
சபையில நீங்க பேசினீங்கன்னா அந்த மீமாம்சா தத்துவத்தை புரிஞ்சுட்டு அது எல்லோருக்கும் சங்கம் உதிரா போல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் அதையும் பேர் வச்சிருக்க அப்படி வந்ததான ஒரு சங்கம். அதே போல தும்புரோஸ்து கலாவதி தும்புருன்னு ஒருத்தருக்க அவர்கள் அவருடைய வீணைக்கு பேர் என்ன கலாவதி தானாரதத்திய மகதி. நாரதர் கையில இருக்கக்கூடிய அந்த சங்கம் இருக்க பார்த்தா அதுக்கு மகதின்னு பேர். சரஸ்வதியாஸ்து கச்சபி சரஸ்வதி மாதாவுடைய கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு கச்சபின்னு பேர். இப்படி சங்கங்களுக்கெல்லாம் பேர். இந்த அம்பாளுடைய சரஸ்வதி மாதாவில் இருக்கக்கூடியதான வீணை இதெல்லாம் வீணை சகசம்னு சொன்ன வீணை. இந்த வீணைகளுக்கு சரஸ்வதியினுடைய இருக்கக்கூடியதான கையில இருக்கிற வீணைக்கு என்ன பேரு கச்சபின்னு. இப்படிப்பட்டதான சரஸ்வதி மாதாவுடைய வீணையை விட அம்பாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வரக்கூடியதான அந்த சொற்கள் இருக்க பட்சல அது அதிமதுரமா இருக்கா. நிஜ சல்லாபமாதுரிய எதிர்வர்ஷித கச்சபி நிஜஸ்ய ஸ்வீயஸ்ய ஸ்வதசோபமானஸ்ய சௌபனஸ்ய தானே அழகா இருக்கு. அதுக்கு அந்த சொற்கள் நன்னா வரணுங்கிறதுக்காக ஒரு ஆர்டிபிஷியலா ஒன்றும் பண்ணல. சாஸ்திரங்கள் சொல்லி இருக்க குழந்தைகளுக்கு வார்த்தை நல்லா வரணுமே. ஆனால் இந்த சுக்கு இருக்கு பத்தில அதை நல்லா அரைச்சு போடணும் அப்படின்னு. இந்த சுக்க அரைச்சு அந்த வசம்பு அரைச்சு அதை நல்லா வாக்கில போட்டோமையானால் எழுத்து ஸ்பஷ்டமா வரணும்னு சொல்லுவா. இப்பெல்லாம் இந்த வசம்பெல்லாம் விட்டா இப்பெல்லாம் ஏதோ ஒரு மருந்து கொடுக்கலாம்னு வச்சுங்களேன். டாக்டர்கிட்ட போனா ஏதோ மருந்து கொடுக்குறேன். ஏன்னா பழைய நாள் வைத்தியம் வசம்ப நல்லா தேய்ச்சி அரைச்சு போடுவா. அது ஒரு 4-5 நாள் போட்டதே பேச ஆரம்பிச்சிடும் குழந்தைகள்லாம். அந்த வசம்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கான். நாவே திருக்கண்டரசனான்னு எந்தெந்த இடத்துல சப்தங்களை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தானங்கள் இருக்கோ அந்த ஸ்தானங்களை எல்லாம் உபோதகம் பண்றதுன்னு பேர் இருக்கு வசம்புங்கிறது. அந்த வசம்புக்கு அம்மான்னு பேரும் அமரகோஷத்துல மாதான்னு பேரும். அந்த வசம்புக்கு அம்மா எப்படி தாயம் பண்றாளோ அப்படி தாயம் பண்றான்னு சொல்ற இருக்கட்டும். அப்படி இன்னும் என்ன பண்ணணும்னா நன்றா பேச்சுல மாதுரியம் வரணும்னா தினந்தோறும் கொஞ்சம் எண்ணெயை சாப்பிடணும்னு இருக்கு. நல்லெண்ணெய் கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்றேன். சாஸ்திரங்கள்ல நல்லெண்ணெயை உட்கொண்டா நல்ல சப்த சாப்பிட்டும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்றேன். அதே போல சமுத்திரத்தை கிட்ட போய் சமுத்திரத்தை கேட்டா நல்லா பேசிட்டே இருக்கணுமா நீங்க. சமுத்திரத்தை கிட்ட பேசியோ பாடியோ பண்ணணுமையினால் அந்த ஓக்கல் காசு இருக்கு இல்லையா, உங்க கழுத்துல இருக்கக்கூடியதான பேசக்கூடியதான சாதனங்கள் அது நல்லா விரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்க சங்கீதமாகட்டும் இதாகட்டும் நல்லா இப்படி சாதனம் பண்ணினதான ஆண்கள் எல்லாம் சங்கீதத்துல உண்டு. அவளால் நல்லா பேச முடியலன்னா நல்லா பாட முடியலன்னா இப்படி. சில பேர்லாம் பாடினா 1000 பேருக்கு கேட்கும். அப்பெல்லாம் மைக்கெல்லாம் கிடையாதுன்னு. இப்பத்தானே இவனுக்கு பேசவே முடியல, மைக்க வச்சுட்டு அப்பவும் கேட்கலைங்கிறான். பழைய நாள்ல மைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, 1000 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்படி பாடின மகான்கள்லாம் இருக்கா. எப்படி ராமநாதன் சார், அதே போலயே கேபி சுந்தராம்பாள்னு ஒரு அம்மா. மைக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வெச்செல்லாம் அது உடஞ்சு போயிடும். அப்படி வாழ்க்கை எப்படின்னா மைக்க வச்செல்லாம் மைக்கு தான் சேர்ந்த கஷ்டம்னு அப்படி எல்லாம் பாடின மகான்களுக்கு அவள்லாம் எப்படி சாதனம் பண்ணினா. இது வரலாம் சமுத்திரத்தை சமுத்திரம் பண்ணக்கூடியதான அந்த சத்தம் இருக்கு பார்த்தல, ஒரு சத்தம். அதுக்கு முன்னால பாடி அந்த பாட்டானது தனக்கு கேட்கணும். அந்த அளவுக்கு முயற்சி பண்ணினா இதெல்லாம் சுவாபாவிகம் இல்ல, அது தானாக பண்ணிட்டது. ஆனா இப்ப அம்பாளுடைய மாதுரியம் என்ன இருக்கு, சுவாபாவிகமா இருக்கு. ஸ்ரீயஸ்ய ஸ்வதசோபனஸ்ய பிரம்ம விஷயகஸ்யவா ஆலாபஸ்ய. அம்பாளுக்கு முன்னால பாட்டு பாடுறா. இந்த பாட்டு பாடலன்னா அம்பாளுக்கு முன்னால எந்த பாட்டு பாடணும்? அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ற பாட்டா இல்ல, அது இல்ல. யார ஸ்தோத்திரம் பண்ணணும்? சுத்த பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். சுத்த பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ண கூடியதான சொற்கள் உபனிஷத்துகள். ஆகையா பிரம்மத்தை சொல்லக்கூடியதான பிரம்ம விஷயகமான ஆலாபம். பிரம்ம விஷயகமான ஆலாபங்களுக்கு உபனிஷத் வாக்கியங்கள். அந்த வாக்கியங்களை சொல்லலாம். இல்ல பிரம்மம் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு பேர். பரமேஸ்வருடைய நாமாக்களையும் அவருடைய லீலைகளையும் பார்க்கணும். ஆலாஹர லீலை அழகான லீலை.
மார்க்கண்டேய லீலை, மார்க்கண்டேயனை காப்பாற்றுறது, அலாஹலத்தை குடிச்சது, திரிபுர சம்ஹாரம் பண்ணிருந்தது, பார்வதியை விவாகம் பண்ணிட்டது, இப்படி பல லீலைகள் பண்ணியிருக்கார் பரமேஸ்வரர். அந்த லீலைகள்லாம் எடுத்து பாடிட்டு இருக்காரா, உபனிஷத் தத்துவங்களை எல்லாம் எடுத்து பாடிட்டு இருக்காரா. சதாசிவ பிரம்மேந்திராவுடைய பாட்டு கேட்கல, பிரம்மணி சங்கரரைய மனசா, ஒவ்வொரு பாட்டும் பார்த்தோம்னா ஒவ்வொரு உபனிஷத்தே அப்படியே இருக்கும். அது கவனிக்கிறதே இல்லை. நம்ம என்னமோ ஏதோ பாட்டுன்னு விட்டுறோம். நிறைய பாட்டுல உபனிஷத் தத்துவங்கள் அப்படியே குறிச்சிருக்க. அப்படிப்பட்டதான பாட்டுகளை கேட்டுட்டே இருப்பாராம். பிரம்ம விஷயகசியவா அலாபசிய வர்ணாத்மக சப்தசிய மாதுரியேனா. அந்த வர்ணாத்மகமான சப்தம் துவன்யாத்மகமான சப்தம் அல்ல. சப்தம் ரெண்டு விதங்கள், சிலது துவனி, சிலது வர்ணம். நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு கிளி கத்துறது, காக்கா கத்துறது, குருவி கத்துறது, இல்லை இதனால கேட்க முடியாது. ஏன்னா குருவிகளும் காக்காக்களும் இப்ப எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். பிசு நேரத்திலேயே வரலையே, சாப்பிட்டு தண்ணி வச்சா காக்கான்னு கத்தினா இவன் கத்துறான்னு தவிர காக்கா வரல. காக்கா வந்து சாப்பிடுவோம். ஏன்னா செல்போன் டவர் நிறைய வந்ததுனால காக்கா வரல சாப்பிடுறான். குருவியே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். இனிமே குருவியே வராதுன்ட்டான். அதெல்லாம் பக்கத்து ஊருக்கு போயிடுச்சு முழுக்க. இங்க ஒண்ணும் கிடையாது. ஏதோ சொல்லிட்டு இருக்கா, அவ காரணங்கள் சொல்லிட்டு இருக்கா, அது இருக்கட்டும். ஆனா இந்த பட்சிகள்லாம் சத்தம் பண்றது பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை நீங்க நோட்ல எழுத முடியுமா? கொக்கரோன்னு எழுதுற கத்துற மாதிரியே இருக்க. சொல்லுங்க பார்க்கலாம். அது கத்துறது எப்படின்னு உங்களால எழுதவோ அல்லது நீங்களால சொல்லவோ முடியுமா? முடியாது. அனுசரணம் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ இது கத்துறதுன்னு சொன்னா வேற வழி என்னன்னு டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பேர பசங்க கேட்டா இப்படிதான் நம்ம பட்டிகள்லாம் கத்தோம்னு தெரியணும். ஏன்னா இப்ப எங்கேயுமே ஒண்ணும் இல்லை பாருங்க. ஆக அவங்க எல்லாம் நோட்டுல எழுத முடியாது. உங்களால நீங்களும் ரிப்பீட் பண்ண முடியாது, எழுதவும் முடியாது. இதுக்கு துவனின்னு பேர். சம்ஸ்கிருதத்துல துவனின்னா மியர் சவுண்ட். அந்த சவுண்டை ரிப்பீட் பண்ண முடியாது, எழுத முடியாது. அப்படிப்பட்டதான சப்தத்துக்கு துவனின்னு பேர். இது ஒரு சப்தம் பார்த்தோம். இன்னொரு சப்தம் என்ன? நாம பேசுறோம் இல்லையா, இந்த பேசுற சப்தத்துக்கு மாத்திருக்கைகள்னு பேரு, வர்ணங்கள்னு பேரு. வர்ணம்னா கலர்னு அர்த்தம் வச்சு சிவப்பா வெளுப்பான்னு கேட்கக்கூடாது. அது வேற வர்ணம், இது வேற வர்ணம். ஈன்னு ஆரம்பிச்சு நம்ம சொல்றோம் அல்லவா, இவைகளுக்கு வர்ணம்னு பேரு. இப்படி வர்ணங்கள் 51 இருக்கு. இந்த 51 எழுத்தும் சேர்த்துதான் அம்பாடிய சொல்லுவோம். மாத்திருக்கா வர்ணரும் வெளி, மாத்திருக்கா வர்ணமாக இருக்கா. மாதான அம்மா, மாத்ருகா அது என்னத்து? அம்பாளை அடையறதுக்காக இருக்கக்கூடியதான சாதனம். அப்படிப்பட்டதான வர்ணங்கள் மாத்திருக்கா வர்ணரும் வெளி. ஏன்னா ஆத்தரவலான்னு ஒரு மகாத்மா கார்லண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் ஒரு புத்தகம் எழுதிட்டாரு. இல்ல அவருக்கு அப்படித்தானே டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். வேற என்னமா பண்றது? நீங்க மாத்திருக்கா வர்ணம்ங்கிறேன், அவருக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியல. அது என்ன கார்லண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் ஒரு புத்தகம் எழுதினா நல்ல புத்தகம், அதை பத்தி ஒன்றும் சொல்லல. ஏன்னா பேர் அப்படிதான் வைக்க வேண்டியதான சூழ்நிலை நிர்பந்தம் வந்துட்டு வேற பேர் இதர பாஷையில அமையல இருக்கட்டும். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் இருக்கு அம்பாளுடைய ஸ்வரூபம். மாதுரியேன மஞ்சுதத்தையா. இந்த மஞ்சுன்னு ஒரு பேர், மஞ்சுளான்னு பேர் இருக்கும் அம்மாவுக்கு, மஞ்சுன்னு கூப்பிடுவா. ஆனா இது வேதத்தில் இருக்கிற சப்தம். மஞ்சுன்னா கோமளம்னு அர்த்தம். இதுக்கும் அர்த்தம் புரியல, அதுக்கும் அர்த்தம் புரியலன்னு சொல்லக்கூடாது. கோமளம்னா அழகானதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். மஞ்சுளத்தையா கோமளத்தையா விசிஷ்யா நன்றா நிச்சேன பக்திதா திரஸ்கிருதா கச்சபி. அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல வந்ததான அந்த சொற்களுடைய ஒரு சௌந்தர்யம், ஒரு அழகு, ஒரு இனிமை, அது என்ன பண்ணிட்டான்? சரஸ்வதி மாதாவுடைய வீண வாசிக்கிறது இருக்கிறதுல அந்த வீண வாசிப்ப வேண்டாம்னு தள்ளிட்டான். அப்ப தள்ளிட்டுன்னு என்ன அர்த்தம்? அந்த வீணா வாத்தியத்தை விட அம்பாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதான அந்த சொற்களுடைய மாதுரியம் அதிகமா இருக்கு. சாதாரணமாக இப்ப நம்ம கோவில்ல போவோம் அல்லது வேற இடத்துல வேதங்கள்லாம் வாசிப்பா சொல்லுவா. வேத தனம் பண்ணும்போது சொன்னா முதல்ல என்ன பண்ணுவா? வேதங்களை வாசிக்க முதல்ல ருக்வேதத்தை சொல்லுவா. ஏன்னா ஆதியா இருக்கக்கூடியதான வேதம். ருக்வேதத்துல சம்ஹிதையே போடும். ஜனாதிகள்லாம் வேண்டாம். நியாயமா ருக்வேதத்துல கிரமம் வரையும் பிரகிருதி பாட்டம் இருந்த போது சம்ஹிதை சொன்னாலே காதுக்கு இனிமையா இருக்கும்.
கனம் வரைக்கும் போக வேண்டாம். ஆனா எதிர்வேதத்துல கனத்தை சொல்லிட்டு இருப்பா, நம்ம கனமா இருக்குதா போல. ஆனா ஒரு 10 பேர் சேர்ந்து கனம் சொன்னா வேத கோட்டமாகத்தான் இருக்கும். அப்படியே காது ஒலிச்சுட்டே இருக்கும். அது எதிர்வேதத்துடைய ஸ்வரூபம். எதிர்வேதத்துல சாதாரணமா சமீதை சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது, கனம் சொன்னாதான் கிடையும்னு இருக்கும். ஆனா சாமவேதத்துல மறுபடியும் ருக்வேதம் மாதிரியே வெறும்னு மூல பாட்டம்னா அந்த சமீதை பாடின பிறகு சாமவேதத்துல சாமாவை பாடின பிறகு ஒரு ரகந்தர சாமாவோ ஏதோ ஒரு சாமாவோ பாடினான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் வேற எந்த வேதமும் சொல்றதில்லை. சாமவேதம் சொல்லியா இருந்தாலும் முடிஞ்சது, அவ்வளவுதான். வேணும்னா அதர்வ வேதம் 1-2 இருக்கு சொல்லுவானே தவிர சாமவேதத்தை சொன்ன பிறகு வேற எந்த வேதம் சொன்னாலும் எடுக்காதுதா அப்படிங்கிறார். இது சாதாரணமான லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போலயே வீணையினால வாசிக்கக்கூடியதான அழகான அந்த கீர்த்தனங்கள் இருக்கே, அம்பாள் கஷ்டப்பட்டு வாசிச்சுட்டு இருக்கா சரஸ்வதி மாதா. ஆனா அந்த வாசிப்புக்கு பிறகு அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருந்து ஒரு வார்த்தை நல்லா இருக்க அப்படின்னு சொன்னதுமே சரஸ்வதி மாதா என்ன பண்ணினானா, இனிமேல நம்ம வாசிச்ச பிரயோஜனம் இல்லை. என்ன சுவாமி, நம்ம எவ்வளவுதான் வாசிச்சாலும் எனக்கெல்லாம் அம்பாளுடைய வார்த்தை தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பா. என்ன பண்ணணும், நம்ம எப்ப கண்டினியூ பண்ண எப்ப நிறுத்தணும்னு தெரியணும். இனிமேல சொன்னா ரசிக்க பெட்டர் என்ன பண்ணுங்க, இதோட நிறுத்திவிட்டா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஏதோ கதைக்காக சொல்றது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க பகவான பிரார்த்தனை பண்றது எதற்காக, அப்ப அப்படியே அனுகிரகம் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக. இது சாதனம். வேதம் என்கிறது சாதனம், சாஸ்திரம் என்கிறது சாதனம். இந்த சாதனங்கள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும், பகவான் இடத்துல பக்தி உண்டு, பகவான அடையணும்னு தீவிரமான ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். வேதம் வேதானுவதனேன பிராமண அபிவிதிலிருந்து எக்கேன தானேன தபசா நாகஜேனா. பல பிறவிகள்ல நீங்க வேதாத்தியனம் பண்ணி யஜ்ஞங்கள் பண்ணி தானம் பண்ணி தபசு பண்ணி விரதங்கள்லாம் பண்ணி இவையெல்லாம் பண்ணினையானா விவிதிஷந்தி, இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஆசை வரும். ஆசை வந்துட்டு அதோட விட்டு போயிடுமான்னு ஒருத்தர் விட்டு போயிடும்னா இல்ல இல்ல, நீங்க பண்ணியிருந்தான புண்ணிய கர்மாக்கள்லாம் உங்களுக்கு நல்ல குருவை உங்களுக்கு கொடுத்து அந்த குருவாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நமக்கு பிரதிபந்தகம் இல்லாமல் நீங்க சுனாமி வந்த கிளாஸுக்கு வரணுமா வேண்டாமா, இந்த பிரதிபந்தகங்கள் இதெல்லாம் ஒண்ணும் வராமல் க்ஷேமமாக ஆனந்தமாக கேட்கணும். கேட்டு மனசுல அதை தீர்மானம் பண்ணிக்கணும். அப்படியே நீங்க உள்ளூர அனுபவிக்கணும். அந்த அனுபவ பரியந்தம் இந்த கர்மாக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு விவரணாச்சாரியர் சொல்ற. இருக்கட்டும், எது இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த கர்மாக்களுடைய ஆவசியகம் இருக்கு. அதனால பகவான பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை எதனால பண்றது, வேதங்கள்னால பண்ணலாம், சங்கீதத்தினாலையும் பண்ணலாம். சங்கீதம்ங்கிறது நிகமாகம சாஸ்திர ரகசியம். அது ஒரு உபாசனம், அது நாதோபாசனம். அது நாத தனும் அனிஷம் சங்கரம். அந்த நாத துருவா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை ஆராதனம் பண்றதுக்கு சாமவேதம்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு வழி இருக்கு. அதே வழியே சங்கீதம்னு ஒரு வழி இருக்கு. அந்த சங்கீதம் வழியாகவும் அந்த பரமேஸ்வரனை அப்பாட அடையலாம். அது அடைஞ்சோமையானால் அதனுடைய சப்தமானது நாம் எதை சொன்னமோ அது திருப்பி நமக்கு வரும். பகவான் நீங்க கொடுக்குற பதார்த்தங்களை அவர் வச்சுக்கிறது இல்லை. தினந்தோறும் ஆப்பிள் பழமா மாப்பழமா பகவான் நிவேதம் பண்ண ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறாரோ, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் வடை நைவேத்தியம் பண்றாரு, அம்பாள் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்றாரோ, சாப்பிட்டேன்னா நீங்க நைவேத்தியம் பண்ண வேண்டும். அப்ப விவகாரம் என்ன, அது எதற்காக, நமக்குதான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியதான எல்லா தத்துவமும் உங்களுக்குத்தான் வந்து சேர்றது. அது உங்களுக்கு வந்து சேரும் பொழுது எப்படி வந்து சேர்றதுன்னு பார்க்கணும். பகவான் சொல்றார் பகவத்கீதையில, நீங்க கொடுக்கக்கூடியதான புண்ணியமோ பாவமோ எனக்கு ஒன்றும் வந்து சேர்ப்பதில்ல. நான் யாருக்கும் நான் புண்ணியத்தை யாருடைய புண்ணியத்தையும் வாங்கிக் கொள்ளல, யாருடைய பாவத்தையும் நான் போக்கடிக்கல. விவகாரம் என்ன, அவாவா பண்ணக்கூடியதான செயல்கள் அவாவாளுக்கு பலத்தை கொடுக்கறதுன்னு சொல்றேன். அதே போல நீங்க பகவானை தியானம் பண்ணி பகவானுக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணினால் தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஒரு முக்கியமான சம்பிரதாயம் வச்சுக்கணும்.
இது உங்களுக்கு சொன்னா தெரியாதுங்கிறத சந்தியாவந்தனத்துல சூரிய உபஸ்தானம்னு சொல்லிட்டேன். தேவத்தியாதானதி அப்படின்னு தினத்தோடு சொல்லுதோண்ட உபஸ்தானம்னு ஸ்தோத்திரம்னு அர்த்தம். சம்ஸ்கிருத உபஸ்தானம்னு என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். தினந்தோறும் சந்தியாவனம் பண்ண பிறகு பகவான் சூரியனை ஒரு ஸ்தோத்திரம் பண்றது, சாயங்காலத்துல அம்பாள ஸ்தோத்திரம் பண்றது. தற்சயோராவணீமஹே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபதயே தைவே ஸ்வஸ்திரஸ்துன ஸ்வஸ்திர்மானுரேப்ய ஊர்த்வஸ்யதாத வேஷகம் தென்னோ அஸ்து திபதே சஞ்சதோட்பதே. எங்காத்துல இருக்கக்கூடிய பசுமாடுலாம் நன்னா இருக்கணும், ரெண்டு காலில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் நன்னா இருக்கணும், உலகமெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் பண்றதுங்கிற ஒரு வழக்கம் வரணும். அதனால பகவத்பாதர் 1000கணக்கான ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்க. ஆச்சாரியாவுடைய ஜெயந்தி வேற வருது. இந்த சந்தர்ப்பத்துல ஸ்தோத்திரங்கள் படிக்கணும். அம்பாளுடைய மானச பூஜா ஸ்தோத்திரங்கள், ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் எவ்வளவு வசதியா இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிடணும்னா ரொம்ப வசதி. அதோட மட்டுமல்ல, நீங்க வாசிக்கிறதோட குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும். அப்படி இந்த ஸ்தோத்திரமானது என்ன பண்றது சார்? உங்களுக்கு தினந்தோறும் மந்திர ஜபமோ அல்லது ஸ்தோத்திர பாராயணமோ சந்தாசாஸ்திரமோ ஸ்தோத்திர பாராயணமோ அது உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா பாவங்களையும் நீக்கி உங்க இதயத்திலிருந்து அந்த ஸ்தோத்திரம் வெளிவரும்படி பண்றதா. எப்பொழுது வெளி வருதோ அப்பொழுது அந்த எந்த சப்தமாக வெளியில வருதோ அந்த அளவுக்கு கண்டா அடிக்கிறா போல, மணி அடிக்கிறா போல ஒரு ஓசை உங்களுக்கு காதுல கேட்கும், அல்லது சமுத்திரத்தினுடைய ஓசை கேட்கும், ஓங்காரத்தினுடைய ஓசை கேட்கும், சங்கநாதத்தினுடைய ஓசை கேட்கும். இவைகள்லாம் எப்பொழுது கேட்க தொடங்கியதோ அந்தந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்காக தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த ஸ்தோத்திரங்களை சரஸ்வதி மாதா பண்ணிட்டு இருக்க. இந்த ஸ்தோத்திரங்களை பண்ணும் பொழுது அம்பாள் என்ன பண்றாங்கன்னா 2 வார்த்தை சபாகி எல்லாம் முடிச்ச பிறகு எதனால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா? வீணையினால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. வீணையானது நம்ம தேசத்துல வந்ததான ரொம்ப பிராச்சீனமாக இருக்கக்கூடியதான வாத்தியம். இப்ப நான் வயலுங்கிறா, வயோலாங்கிறா, வேற ஏதோ வாசிச்சுட்டு இருக்கா, கிட்டாருங்கிறோம். எனக்கு எந்த வாத்தியத்திலையும் விரோதம் இல்லை. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா வீணா வாத்தியம் தான் ரொம்ப வசதின்னு சொல்றது. வேணுமானது சுவாத்மானுபவத்திற்கு. கிருஷ்ண பரமாத்மா வேணுகானம் பண்ணிட்டு இருந்த வேணுகான லோராசுங்கிற பேர் ராமனுக்கு. இந்த வேணுகானம் அவருக்கு ரொம்ப இஷ்டம் பண்ணிட்டு இருக்க. தனக்காக தான் ரசிச்சுட்டு இருக்க. அந்த ராசிக்கத்தினால ஜனங்கள் அட்ராக்ட் ஆனா அது வேற. ஆனா வீணையானது அது வார்த்தை எல்லோருக்கும் சத்யதா வீணாயை காயஞ்சாம் தஸ்மாத்தே தன சமய. வீணைய வார்த்தை நீங்க சினிமா பாட்டு வார்த்தாலும் பரவாயில்ல வீணையில. ஆனா என்ன காசு நிறைய வருது. இந்த வீணைக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் உண்டு. அந்த வீணை வாசிக்கிற காலத்துல ஒரே ஒரு வாத்தியம் தான். அந்த வீணை வாசிக்கும் பொழுது சேர்ந்து குரலோட பாடலாம். வயலின் வாசிக்கிற பாடினா என்ன இருக்குன்னா கொட்டாது. அதே போலயே இது வாசிக்கிற காலத்துல அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறத சேர்ந்து பாடுவேடா, அது பாட்டா இருக்காது. முழுக்க என்னென்ன இது ஒண்ணுதான். வீணை வாசிக்கும் பொழுது அந்த வீணையோட சேர்ந்து அந்த குரலோட சேர்ந்த இது பாடுற மனுஷியாட்டிய குரலா அல்லது வீணையினுடைய ஒலியா அப்படின்னு நமக்கு தெரியாம ஒன்னா வருமா. அப்படி அந்த வீணையானது ரொம்ப விசேஷம்னு சொல்லி அந்த வீணையினால வாசிக்கக்கூடியதான சப்தம் இருக்கு பார்த்தா அந்த ஒலியும் அது சேர்ந்து அந்த மாதுரியத்தை கொடுக்கலாம். அதனால வீணையோடு சேர்ந்து வாசிப்பா. பழைய நாள் வீணை வாசிக்கணுங்கிற ஒரு சுபாவம் எல்லாருக்கும் இருந்தது. இப்ப கல்யாணத்துல பொண்ணை பார்க்கிற பையன் வீணை கத்துக்கிறது. பொண்ணை பார்த்தாச்சு கல்யாணம் பிக்ஸ் ஆச்சுன்னா வீணை வித்துட வேண்டியது அப்படின்னு வச்சுட்டு இருக்க சில ஃபேமிலிஸ்ல. இன்னும் சில ஃபேமிலிஸ் நீ இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது நானே லவ் பண்ணிக்கிறேங்கிற போடும். ஆனா விவகாரம் என்ன இருக்குன்னு இந்த வீணா வாத்தியங்கள் எல்லோருக்கும் முன்னால இருந்தது. அந்த வீணைகளையும் ஒவ்வொரு வீணையும் ஒவ்வொரு விசேஷம். அதுல சரஸ்வதி மாதாவுடைய வீணைக்கு என்ன பேரு? கச்சதின்னு பேர். சிவபாகம் விஜயா ஸ்வீயஸ்ய ஸ்வதசோபனஸ்ய பிரம்ம விஷயகஸ்ய வா ஆலாபஸ்ய வர்ணாத்மக சப்தஸ்ய மாதுரியேன மஞ்சுளதையா. வர்ணாத்மக சப்தம் அப்பாருடைய வாக்கிலிருந்து வரக்கூடியதான சொற்கள் எப்படி துவனி இல்ல, வர்ணம் நன்னா இருக்கு வேள் அப்படின்னு சொல்ற வார்த்தை. மஞ்சுளதையா விசேஷ விசிஷ்ய நிசேஷேன வர்த்திதா.
அதனால தோற்கப்பட்டதான கச்சபி வீணா ஜயாசா அப்படி கச்சபி வீணா சமாசாந்த விதேகே அனித்யத்வாது நகுதஸ்தா இது நகப். கச்சபிங்கிற இடத்துல கப்பலத்தை கச்சப்பான்னு இருக்கலாம், இல்ல கச்சபின்னு இருக்கு. கச்சபஸ்ய ஸ்திரீ கச்சபி இதுக்கு கரெக்டு. இது முன்னால வியாக்கியானம் பண்ண மகாத்மாக்கள்ல கச்சபஸ்ய ஸ்திரீ கச்சபின்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். ஆனா பெண்ணாமைன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். கச்சபின்னு பெண்ணாமை ஏதோ சத்தம் பண்றா போலையும் அதை விட அழகா இருக்கா போலையும் எப்படி வியாக்கியானம் பண்ணினார். கச்சபி மகதி வீணா இத்தியாதி கோஷ கோஷ அதர்சனா தர்சனா அதர்சனா. ஆகியால் கச்சபிங்கிறது கச்சபி மகதி வீணாங்கிற ஒரு கோஷம் இருக்கு, அதை பார்க்கலேவா. அமர கோஷ சேஷேபி அமர கோஷத்திலையும் இருக்கு. வீணா அதிகிருத்தியாக விஸ்வாவதோஸ்தா பிரஹதி விஸ்வாசு கையில இருக்கக்கூடியதான வீணைக்கு பிரஹதின்னு பேரு. தும்புரு கலாவதி தும்புரு கையில இருக்கக்கூடியதான வீணைக்கு கலாவதின்னு பேரு. தானாரதத்ய மகதி நாரது கையில இருக்கக்கூடியதான வீணை அது வச்சுட்டு சுத்திட்டே இருப்பார். எங்க போனாலும் நாராயண நாராயணன்னு சொல்லிட்டு சர்வதா நாராயண ஸ்மரணம். மகாத்மா எந்த ஜென்மாவில புண்ணியம் பண்ணியிருக்காரோ எப்பொழுதும் நாராயண ஸ்மரணம் பகவத் ஸ்மரணம். தானாரதத்ய மகதி சரஸ்வத்யாஸ்து கச்சபி அம்பாளுடைய வீணைக்கு சரஸ்வதி வீணைக்கு கச்சபி. லோகேஹி வர்ண அபிவியக்தே ரபாவேபி கரெக்டா சில ஸ்வரங்கள் நமக்கு அந்த சாகித்யம் தெரியாத போனாலும் வர்ண அபிவியக்தின சாகித்யம் அது தெரியாத போனாலும் ஷட்ஜாதி ஸ்வர அபிவியக்தி மாத்திரேன அந்த வீணையில இருக்கக்கூடியதான ஸ்வரங்கள் இருக்க பத்தில சரிகம பதனிங்கிற ஸ்வரங்கள் இவைகள் காதல கேட்ட மாத்திரத்தினால் ஞாதஜதானேவ வர்ணானு உன்னிய நமக்கு தெரிஞ்சதான எழுத்துகளையே நாம் ஆலோசனம் பண்ணிட்டு மஞ்சுள மாத்திர நிச்சயி அது அழகாக அந்த ஒலி இருக்கு என்று கேட்கணும் என்கிற ஆசையினால வீணானாதே ருச்சிரிச்ச அனுபவா வீணைய கேட்கணும்னு ஜனங்களுக்கு ருச்சி. ஒரே சாகித்யத்துல 4-5 பாட்டு இருக்கும், அதே சாகித்யம் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, வேற சாகித்யத்தை மாற்றிவிட்ட ஸ்வரங்கள் அப்படியே இருக்கும். ஒரு ஸ்வரத்திலேயே பாட்டு 2-3 இருக்கும். இது போல இருக்கக்கூடாது. நாம ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்டே இருப்போம். கடைசியில் இந்த பாட்டு பாடுறது இன்னொரு பாட்டு வரும் முழுக்க ஸ்வரம் அதேதான். சாகித்யம் ஒண்ணு மாத்தி இருப்பா. ஒண்ணு தெலுங்கு பாட்டா இருக்கணும், ஒண்ணு கன்னட பாட்டா இருக்கும். இருக்க பாட்டு வருவா தெலுங்கு பாட்டு நான் சொல்லுவேன், கடைசியில கன்னட பாட்டுமா ஒண்ணு சொல்ல முடியாது. விவகாரம்னா ஸ்வரம் அதேதான். அதே போல ஸ்வரத்தை மட்டும் வச்சுட்டு நினைச்சுட்டு அந்த சாகித்யத்தை நம்ம மனசுக்குள்ளேயே நினைச்சு அந்த பாட்டை கேட்கணும்னு இருக்கு. சாகித்யங்களை இந்த வாத்திய விசேஷங்கள் கேட்கும் பொழுது அப்படித்தானே ரசிக்கிறோம். வாத்தியங்கள்ல ஸ்வரம் தான் வருது. சாகித்யம் யாருக்கு தெரியுமோ அவன் அந்த சாகித்யத்தை ரசிப்பார். இல்லாதவன் வெறும் ஸ்வரத்தினுடைய மாதுரியத்தை தானே ரசிக்கிறார். கச்சப்யாஸ்து சாரஸ்வதத்வாதேவா கச்சபிங்கிறது சாரஸ்வதம் சரஸ்வதி மாதாவில் இருக்கிறதுனால சுகசாரிகாதிவது ஈஷஸ்பஷ்டவர்ண அபிவியஸ்தி கிளி இது போல பதார்த்தங்கள்னா அது பேசும் பொழுது ஓரளவுக்கு அது நம்ம என்ன பேசுறதுன்னு நம்மளால கண்டுபிடிக்கிறது. ஓரளவுக்கு தான். முழுமையாக நாம் பேசும் பொழுது எவ்வளவு ஸ்பஷ்டமா சொற்கள் காதுல விழறதோ அதே போல கேட்கறதா ராமா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கோ. கிளி பேசும் பொழுது அவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்காது. ஆனா ஐடென்டிஃபை பண்ணலாம் நீங்க இப்படி பேசுறது. ஸ்பஷ்டதரவர்ணாபிவியக்தி தததிக மாதுரியசாலினா சல்லாபஸ்ய கிளியரா அந்த வார்த்தைகள் சொற்கள் கேட்கறது. அந்த சல்லாபம் சர்வாதிசயத்திலே நாஸ்தி விவாத ரொம்ப அதிசயமா இருக்கு என்கிற விஷயத்துல விவாதமே இல்லை. இதெல்லாம் ஆச்சாரியார் சௌந்தர்ல சொல்ற விபஞ்சாகாயந்தி விவிதமவதானம் பசுபதே त्वया रब्धे वक्तुं चलित शिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैः अपरविध तन्त्रीकलरवाम निजां वाणीं वीणां निचुलयते चोरेण निभृतं विभज्या गायन्ति वीणा विभज्येन वीणा
விபஞ்சாயந்தி விவிதமபதானம் பசுபதே. அம்பாளுக்கு முன்னால அம்பாளுடைய ஆத்துக்காரன பரமேஸ்வரரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். பசுபதி பரமேஸ்வரன் அவருடைய லீலைகள், லீல, மார்க்கண்டேய லீல, திரிபுரசம்ஹார லீல, பார்வதேவரனித லீல, இப்படி பழைய லீலைகளை மறுபடியும் மறுபடியும் பாடிட்டே இருக்கா ஒவ்வொரு கேசன்லயும். இத பாடினா அம்பாளுக்கு மகா இஷ்டம். அதே மாதிரிதான் லோகத்துல இருக்கிற ஸ்திரீகளுக்கும் அவளுடைய ஆத்தக்காரரை பத்தி வசதியா சொன்னா ரொம்ப இஷ்டம். என்ன நஞ்சர்கள் ஆத்தக்காரர அப்படின்னு. ஆனா ஆத்தக்காரர் ஏதாவது வார்த்தை குறைச்சல சொல்லுங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணார்பணம்னு உங்க கிட்ட எதிர்க்க நிக்க முடியாது. ஏன் சுவாமினர் அதுக்கு ஏகபோகமாக ரைட்டு நான் வாங்கியிருக்கேன். எங்க ஆத்துக்காரரை நான் ஒத்திதான் வையலாம் உலகத்துல, இன்னொருத்தர் வைய முடியாது. விவகாரம் முழுக்க அவ வச்சுட்டு இருப்பா. தினந்தோறும் லட்சார்த்தனை நடக்கும். அது வீட்டுக்குள்ள எல்லா ராத்துக்கும் நடக்கிறது உங்க ஆத்துல விஷயம் சாதாரணம். அதுக்கு குடும்ப ரகசியம். ஆனா விவகாரம் என்னன்னா இன்னொருத்தர் மட்டும் வையப்படாது. ஆனா எப்பவும் யார ஸ்தோத்திரம் பண்ணா அம்பாளையே ஸ்தோத்திரம் பண்ணா அம்பாளுக்கு அவ்வளவு இஷ்டம் இல்ல. அம்பாளுடைய ஆட்டக்காரர் சொன்னா ரொம்ப இஷ்டம். ஏன்னா லோகிதம், லோகஹிதத்துக்காக பண்றவர். அதான் பரமேஸ்வருடைய செயல்கள். அவர் டான்ஸ் ஆடுறதோ, அவர் ஆளாக சாப்பிடுறதோ, அவர் திகம்பரமா இருக்கிறதோ லோகத்துக்கு ஹிதத்துக்காகவா. அதனாலதான் அவருக்கு சங்கரன்னு பேரு. சங்கரோதி சங்கரா. அவர் இருக்கிறது சம்பவதி சம்பவம். அவர் நினைச்சம் உண்டாகும். ஆனா பசுபதே, பசுபதினா பிரம்மம்னு அர்த்தம். அந்த சைவ சாஸ்திரத்துல அவர் சிவாங்கிற சொல்றதை விட பசுபதினு சொல்லலாம். அப்படிப்பட்டதான விவிதமபதானம் பசுபதே. அந்த பரமேஸ்வருடைய உயர்ந்ததான ஸ்தோத்திரங்களை அவருடைய லீலைகளை பாடிட்டே இருக்கலாம் சரஸ்வதி. தேவத்தும் சரிசசிரசா சாதுவதனே. ஒரு நாளைக்கு இப்படியே தலையாட்டின்றே இருந்தா நம்பாள். பாடிட்டே இருக்கும் பொழுது பாட்டு முடிஞ்சது, சவாசு நடம். சாதாரணமா எல்லாருக்கும் இப்ப எல்லாம் நடம் அப்படிமா, ஆடாடா அப்படிமா. பாட்டு பாடுறதுக்குள்ள இதுக்குள்ள அவருடைய அட்ரேஷன் போடும் பாட்டு பாடுறது. இங்க இருக்கிறது 10 வருஷத்துக்கு முன்னால இதே பாட்டை ஆஹா அந்த கேவி நாராயணசாமி பாடினா எப்படி இருந்தது பாருங்க. இவருக்கு நாராயணசாமி பேர் தான் இருக்கு, கேவி இல்ல, என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருப்பான் நடுவுல. பாட்டு பாடும் பொழுது சுனிதமா கவனிக்கணும். அது ஒரு உபாசனம்னு சொல்லியிருக்கேன் அல்லவா. இன்னொருத்தரை பத்தி பேசவே கூடாது, தப்பா பேசக்கூடாது. இவர் பாடுறது இவருக்கு, அவாளுக்கு அவாவாளு தான். ஒருத்தரை இன்னொருத்தர கம்பேர் பண்றது, இதை விட அது நல்லா இருந்தது சொல்றதே தான். எல்லாம் அம்பாளுடைய வைபவம். அந்த பரமேஸ்வர அனுகிரகம் இல்லாத போனா வாக்குல இருந்து வருமா ஒரு வார்த்தை, வாக்குல இருந்து இனிமையா சரிகம வதனி வருமா? அது அனுகிரகம் தான். அது அனுகிரகிக்க சாத்தியமான பதார்த்தங்கள்ல யாராவது எந்தெந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்காரோ அந்தந்த அளவுக்கு தான் வரும். போன ஜென்மம் அதை தேனோட அபிஷேகம் பண்ணியிருந்தா எங்களுக்கு சங்கீதம் வரும். அந்த லைன் என்ன பண்றது வராது. அவ்வளவுதான். அம்பாள் அனுகிரகம் வேணும். இந்த ஜென்மாவையாவது அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு முடிக்கிறான எண்ணம் இருக்கணும். அப்படி அம்பாள் பாட்டு முடிகிற வரைக்கும் காத்துன்றதாடா. முடிஞ்ச பிறகு ஒரு வருஷத்தை அதுவச்சனே அப்படின்னு நட கதியில் மாதுரியை அவலபித தந்திரே கலரவாம. அந்த எழுத்துகள் பேசுங்கிற ஒரு எழுத்து இருக்கே, அது வெளியில வந்ததுமே அந்த அழகு, அந்த சௌந்தரியம், அந்த மாதுரியம், அந்த இனிமை இதை பார்த்து இனிமேல் நம்ம வீணவா சொன்ன ஈடுபடாது. அவலபித தந்திரே கலரவா. என்னுடைய தந்தியிலிருந்து வரக்கூடியதான சொற்கள் இதை விட வசதியாக இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு வெட்கப்பட்டு நிஜாம் வீணாம்பாணி தந்தை வீணையை என்ன பண்ணிட்டானா வேற எங்க பக்கத்துல கவர் இல்லையே, என்ன பண்றது, சோழே நதி விருதம் சோழத்தினால மேலாத்தினால அப்படி மறைக்க வச்சுட்டாலும் இனிமேல் நான் வீணை வாசிக்கல போக ஆயிடுது. நீங்க கபாடின்னு சொன்னேன். இனிமேல் ஜனங்கள்லாம் என்னுடைய வீணையை விட உங்களுடைய தொண்டை தான் அழகா இருக்கு, அதான் ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொல்வா அப்படின்னு அம்பாலே நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. சரஸ்வதி மாதாவுக்கு இப்படி இருக்குமையானால் மற்றவர்களை பத்தி என்ன சொல்லணும்? அந்த கண்ட மாதுரியம், அந்த காம்பீரியம், ஒரு அழுத்தம், ஒரு பாட்டு பாடினால் அந்த சாகித்யமும் ஒவ்வொன்றும் கேட்கணும். என்ன சுவாமி கருஸ்வாமி, தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால வர முடியாதுன்னு கருஸ்மான் சொல்லிட்டாரோ கேட்கிறேன்.
திவிக்கு பூமிக்கு அதிகமே திருத்தமாக இருக்கா. அதனாலதான் நீங்க வரமாட்டேங்கிறதா என்ன காப்பாற்றுறதுக்குங்கிறார் இல்லையா. அது என்ன உயர்ந்ததான ஒரு பாவம். அதை நீங்க கேட்கும் பொழுது மனசு உருகி அப்படியே கண்ணுல ஜலம் வர வேண்டாமா. அப்படி பாடினா அம்பாள். ஆனா அதை விட அசதியா இருக்குன்னு அம்பாளுடைய ஒரு சுலபம், இந்த கண்ட மாதுரியம் அப்படி இருக்குன்னு நிஜ மாதுரிய அப்படின்னு அழகான நாம இத கேட்ட மாத்திரத்தினால மனசு இந்த சங்கீதத்தினால வரக்கூடியதான ஏற்பட்டதான ஒரு புண்ணியமும் மனசு நிம்மதியும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தத்துவம். நாமே தனியாக பாடிக்கலாம். ஆனாலும் அந்த பாட்டுனால வரக்கூடியதான மனசாந்தி இருக்க பட்சல இந்த நாமாவல கிடைக்கும்னு விசேஷமாக அமுதேஸ்வரி மந்திரத்தோட கூடிய நாம இத இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்த புதன்கிழமை. ஹரி ஓம்.